பேஜ் SEOனாலே பேக்லிங்க் தான். அதில் 2 டைப் இருக்குது, டூ ஃபாலோ, நோ ஃபாலோ. பேக்லிங்க்னா என்னென்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த டெஃபினேஷன் படி பேக்லிங்க்னா என்னென்னா, ஒரு வெப்சைட்டை இன்னொரு வெப்சைட்லேருந்து லிங்க் பண்ணுறது. நவ் ஆப் டெவலப்மெண்ட் ஃபோம் சென்னை கோரான்ட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் கோராவில். இதில் ஒர்க் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட். இப்போ உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சோர்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். பேக்எண்ட் இதில் நோ ஃபாலோன்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ கோரா வெப்சைட்லேருந்து வர்றது எல்லாமே நோ ஃபாலோ பேக்லிங்க். இதிலேருந்து வர்ற எந்த பேக்லிங்க்கும் நமக்கு ரேங்கிங்க்கு டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஓகே, நோ ஃபாலோ பேக்லிங்க்னா ஃபைன். அப்போ டூ ஃபாலோ பேக்லிங்க்னா எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் செக் பண்ணிவிடுவோமா? இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது எதுவுமே மென்ஷன் பண்ணல, விச் மீன்ஸ் இது டூ ஃபாலோ பேக்லிங்க். இந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து வர்றது எல்லாமே டூ ஃபாலோ பேக்லிங்க். கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்டுன்றது ஏதாவது ஒரு நிச் எடுத்துகிட்டு அந்த நிச் ரிலவெண்ட்டான கண்டென்ட்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணுறது தான் கெஸ்ட் பிளாகிங். சாம்பிள் வெப்சைட் பார்ப்போமா? இந்த வெப்சைட் எக்ஸ்க்ளூசிவாக ஹெல்த் ரிலவெண்ட் ஆர்டிக்கல் மட்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட். அண்ட் டிசோன்ன்றது ஐடி ரிலவெண்ட் ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணுற வெப்சைட். நான் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேனோ அந்த இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டாக இருக்கிற கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் யாரெல்லாம் டூ ஃபாலோ பேக்லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ எத்தனை பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பெய்டு எத்தனை பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதில் எல்லாரையுமே ரீச் அவுட் பண்ணி, ஃப்ரீக்கு டேரெக்டாக நீங்கள் பண்ணலாம், பெய்டு பொறுத்த வரைக்கும் அவங்கள ரீச் அவுட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நெகோஷியேஷன் முடிச்சுட்டு தென் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ பொதுவாக ஒரு கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாமா? கூகுளில் போய்ட்டு ஹெல்த் கேர் ரைட் ஃபார் அஸ் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். இந்த ரைட் ஃபார் அஸ்ன்றது என்னென்னா, யூஸ்வலாக கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்ஸில் ரைட் ஃபார் அஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும். அது எதுக்குன்னா கைட்லைன்ஸ். அதில் அந்த வெப்சைட் ஓனர் கண்டென்ட் சப்மிஷனுக்கான கைட்லைன்ஸ் ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கூகுளில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஹெல்த் கேர் கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்ஸோட ரைட் ஃபார் அஸ் பேஜ் லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். பட் இந்த ப்ராசஸை எஃபெக்டிவாக எப்படி பண்ணணுன்றதை நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த சாம்பிள் மெயில் கெஸ்ட் பிளாகிங்காக அனுப்புனது. அண்ட் நமக்கு ரிப்ளையும் வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ராசஸ். இது நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் சப்மிஷன். இந்த கெஸ்ட் பிளாகிங்க்கும் ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க.
வெப்சைட் ஓனர் ஒரு நிச் எடுத்துகிட்டு அந்த நிச் ரிலவெண்ட்டான ஆர்டிக்கல் மட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் ஆர்டிக்கல் சப்மிஷன்றது ஆல் கைண்ட் ஆஃப் கேட்டகரி கண்டென்ட்டையும் அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். கெஸ்ட் பிளாகிங்கிறது பர்டிகுலர் நிச், ஆர்டிக்கல் சப்மிஷன்றது ஆல் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டையும் பப்ளிஷ் பண்ண முடியும். நவ் ஆர்டிக்கல் சப்மிஷன்லேயும் ஃப்ரீ இருக்குது, பெய்டு இருக்குது. இப்போ நம்ம ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஆர்டிக்கல் சப்மிஷன் சைட்ஸில் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். கேட்டகரி, டைட்டில், கண்டென்ட்டு கொடுத்துருங்க. முக்கியமாக பேக்லிங்க். இங்கே நீங்கள் யூஸ்வலாக நம்ம பேக்லிங்க்கு எது கொடுப்போம்னா கீவேர்டு தான் கொடுப்போம். இங்கே என்னோடய கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. நான் இப்போ ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் நான் இதை கொடுக்குறேன். என்னோடய மெயின் டார்கெட் SEO பண்ணி வெப்சைட்டை மேலே கொண்டு வரதில்லை. என்னோடய அப்ரோச் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதை பற்றி உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நவ் கீவேர்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு செயின் மாதிரி ஒரு ஆப்ஷன் தருதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்பியர் ஆகும். என்னோடய வெப்சைட் லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபியூச்சர்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. Now everything is good to go. Submit. Content submit ஆகிட்டு லைவ் வந்துடுச்சு. இது டூ ஃபாலோ ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்டு தான். ஸோ அதனால தான் நம்ம கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணி பேக்லிங்க் எடுத்திருக்கோம். நமக்கு இப்போ ஒரு பேக்லிங்க் வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து ஆர்டிக்கல் சப்மிஷன். யூஸ்வலாக கெஸ்ட் பிளாகிங் செலக்ட் பண்ணும்போது சரி, ஆர்டிக்கல் சப்மிஷன் வெப்சைட் செலக்ட் பண்ணும்போது நம்ம டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி செக் பண்ணுவோம். யூஸ்வலாக ஆர்டிக்கல் சப்மிஷன் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுவோம். டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக உள்ள வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் எடுத்திங்கன்னா உங்களோட SEO ரேங்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்வலி டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி நம்ம ஆர்டிக்கல் சப்மிஷனும் கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். நவ் ரேண்டமாக ஒரு வெப்சைட் எடுத்து செக் பண்ணுவோமா? ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி 34 அண்ட் பேஜ் அத்தாரிட்டி 36. இந்த வெப் 2.0 என்னென்னா, எங்கெங்கெல்லாம் உங்களால் ஃப்ரீ வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண முடியுமோ அங்கே க்ரியேட் பண்ணி கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி உங்களோட பேரண்ட் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் கொடுக்கணும். இதுதான் அல்டிமேட் கோல். சரி, இந்த ஃப்ரீ வெப்சைட்ஸை எங்கெல்லாம் க்ரியேட் பண்ணலான்னா வேர்ட்ப்ரெஸ், வீப்லி, பிளாகர் அண்ட் விக்ஸு, தென் site.google அதுலேயும் நீங்கள் போயிட்டு ஃப்ரீ வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி பேக்லிங்க் பில்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்னோடய சில கிளைண்ட்டுக்கு பிளாகரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ வெப்சைட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த கிளைண்டோட வெப் 2.0 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் என்னோடய கிளைண்ட் நேம் வந்து ஸ்ரீசந்தூர். அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுற கீவேர்டு ஒன் ஆஃப் த கீவேர்டு பெஸ்ட் டைல் ஷோரூம் இன் சென்னை. அதை கிளிக் பண்ணால் ஸோ அதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ பேக்லிங்க் வரும். யாரெல்லாம் ஃப்ரீ வெப்சைட் கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணி பேக்லிங்கை பில்ட் பண்ணலாம். அடுத்து பிஸ்னஸ் டைரக்டரி. பிஸ்னஸ் டைரக்டரி இந்த நேமில் தெளிவாக தெரிஞ்சது என்னன்றது, இது பிஸ்னஸ்க்கான ஒரு டைரக்டரி சைட்ஸ். B2Bக்கு B2Cக்கு ரெண்டுக்குமே ஜஸ்டின் சுலேகா பாப்புலர், B2Bக்கு இந்தியா மார்ட் பாப்புலர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் போயிட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அட்ரஸு, வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் அண்டு உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸோட இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். தட்ஸ் இட்.
அண்ட் கிளாசிஃபைட் ஆட்ஸ். கூகுள் எஸ்இஓவில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான் இந்த பிஸ்னஸ் டைரக்டரி கிளாசிஃபைட் ஆட்ஸ் எல்லாமே. இப்போ அந்தளவுக்கு யாரும் இந்த கிளாசிஃபைட் ஆட்ஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாது. அண்ட் இந்த கிளாசிஃபைட் ஆட்ஸ்லாம் இப்போதைக்கு யாரும் பண்ணுறதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓஎல்எஸ், குவிக்கர் இதெல்லாம் கிளாசிஃபைட் ஆட்ஸுக்கு சாம்பிள் வெப்சைட்ஸ். இதிலெல்லாம் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆடை போஸ்ட் பண்ணலாம். மெயினாக உங்களோட வெப்சைட்ஸ் லிங்க் கொடுக்குற ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கொடுங்க. அண்ட் சோஷியல் புக் மார்க்கிங் ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் எஃபெக்டிவ், ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் புக் மார்க்கிங்கிறது. சோஷியல் புக் மார்க்கிங்கோட பர்பஸ் என்னென்னா டேரெக்டாக ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு பேக் லிங்கை க்ரியேட் பண்ணும். இந்த சோஷியல் புக் மார்க்கிங்கும் சரி, வெப் டைரக்டரியும் சரி, இது ரெண்டுத்துலேயுமே ஆங்கர் டெக்ஸ்ட் பேக் லிங்கை டேரெக்டாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். பட் கூகுள் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்லேருந்து தான் வரணும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேருந்து வர்றதுக்கு வந்து பெருசாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காது. பட் ஸ்டில் சம்ஹவ் லிட்டில் பிட்டாவது உங்களுக்கு ரேங்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஃபோக்குடுன்றது ஒன் ஆஃப் த சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட். இதில் எப்படி சப்மிட் பண்ணலான்னு பார்க்கலாமா? லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஆட் லிங்க்கு, சப்மிட் லிங்க் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நீங்கள் சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். யூஸ்வலாக சோஷியல் புக் மார்க்கிங் அண்ட் வெப் டைரக்டரி வெப்சைட் சப்மிஷன்ஸ் பண்ணும்போது மெயினாக என்னென்ன கேட்குன்னா வெப்சைட் யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்டு டேக். இந்த டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டிலில் நீங்கள் உங்களோட கீவேர்ட்ஸை கொடுக்கணும். டார்கெட் கீவேர்ட்ஸ் என்னமோ அதை தான் டைட்டிலில் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இதுதான் மெயின். இந்த சோஷியல் புக் மார்க்கிங் செய்யறதுக்கு மெயின் பர்பஸே ஆங்கர் டெக்ஸ்ட் டூ ஃபாலோ பேக் லிங்க் எடுக்கிறதுக்கு தான். ஸோ டைட்டிலில் கண்டிப்பாக கீவேர்டை கொடுங்க. யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எவ்ரி திங் டன். ப்ரைவசியில் பப்ளிக் கொடுத்துட்டு சேவ் ஐட்டம் கொடுத்துருங்க. நமக்கு ஃபோக்கடு வெப்சைட்லேருந்து ஒரு பேக்லிங்க் வருது. என்ன கீவேர்டுக்குனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இன் சென்னை. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணால் என்னோடய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். லிஸ்ட் ஆஃப் சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட்ஸ்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் லிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஆனால் அந்த லிஸ்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட்டாகவே இருக்காது. அண்ட் மீன் டைம் நிறைய வெப்சைட் ஒர்க்கும் ஆகாது. வேறு வழி கிடையாது, இப்படி தான் இருக்கும். பட் இந்த லிஸ்ட்டை எஃபெக்டிவ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ வெப் டைரக்டரியும் அதே மாதிரி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப் டைரக்டரி சேம் ப்ராசஸ். ரேண்டமாக ஒரு வெப் டைரக்டரி வெப்சைட்டில் போய்ட்டு லிங்க் சப்மிட் பண்ணலாமா? கிளிக் ஆட் ஏ சைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் டைட்டில், யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். சம்டைம்ஸ் இந்த ரெசிப்ரோக்கல் யூஆர்எல் கேட்கும், அது கொடுக்காதீங்க, அது தேவை கிடையாது. ஜஸ்ட்டு டைட்டில், யூஆர்எல், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் அகெயின் இங்கேயும் டைட்டிலில் கீவேர்டு தான் கொடுக்கணும்.
Q&A ஃபோரம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெப்சைட் கோரா. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பேக்லிங்க் டெவலப் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோராலேருந்து வர்றது எல்லாமே நோ ஃபாலோ பேக்லிங்க் தான். இமேஜ் சப்மிஷன் சைட்ஸில் அகெயின் இதுவும் பேக்லிங்க் பில்டிங் ஆக்டிவிட்டி தான். இதுவும் பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த வெப்சைட்டை ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்பேம் பண்ணாதீங்க. பிளாக் கமெண்டிங் இப்போதைக்கு யாருமே கமெண்ட் செக்ஷனை அலோவ் பண்ணுறது கிடையாது பிளாக்ஸில். நவ் ஓவரால் கன்க்ளூஷன் ஃபார் ஆஃப்-பேஜ் SEO ஆக்டிவிட்டியில் கெஸ்ட் பிளாகிங் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி டு இம்ப்ரூவ் த ரேங்கிங். கெஸ்ட் பிளாகிங்கும் ஆர்டிகல் சப்மிஷன் அண்ட் வெப் டு பாயிண்ட்ன்றது செகண்ட் ஸ்டேஜ். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டி கெஸ்ட் பிளாகிங், அதுக்கடுத்து ஆர்டிகல் சப்மிஷன். இது ரெண்டும் உங்களோட ரேங்கிங்கை ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ப்ரெஸ் ரிலீஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு பில்ட் த பேக்லிங்க். நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ஸும் கூகுளில் போட்டிங்கனாலே நிறைய வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் நியூஸ் பப்ளிஷிங் சைட்ஸ் இருக்குல்ல, ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி, தினமலர், இதெல்லாம் கூட இ பப்ளிஷிங்